இது என்னோட மாமியார் வீடு. என் மாமியார் வீட்ல 2 கிச்சன் இருக்கும். ஒண்ணு நாங்க எப்பவுமே ரெகுலரா சேர்ந்து குக் பண்ற கிச்சன். இன்னொன்னு நாங்க லாஸ்ட் 9 இயர்ஸா சென்னையில இருந்தோம். ரீசெண்டா தான் சென்னை வெக்கேட் பண்ணிட்டு ஊருக்கு வந்தோம். என்னோட சென்னை கிச்சன் திங்ஸ் எல்லாம் வேஸ்ட்டா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இங்க ஒரு கிச்சன் வந்து ரெடி பண்ணோம். இங்க எதுவுமே நான் ப்ராப்பரா எடுத்து செட் பண்ணல. ஏன்னா ஊருக்கு வந்த உடனே அன்எக்ஸ்பெக்டடா எங்க அம்மா சிக் ஆயிட்டாங்க. ஸோ நான் கொஞ்ச நாள் இங்க மோஸ்ட்லி நான் எங்க அம்மா வீட்ல இப்போ ரீசெண்டா நிக்கிறதுனால இந்த கிச்சன் எதுவுமே ப்ராப்பரா செட் பண்ணல. ஜஸ்ட் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. அண்ட் நாங்க குக்கிங் வந்து நானு, அத்தை சேர்ந்து காமனா குக் பண்ணிப்போம். இது வந்து இந்த மாரி எனக்கு ஏதாவது சின்ன ரெசிபீஸ் பண்ணணும், இல்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்றேன், சாலட் ஏதாவது பண்றேன்னா மட்டும் நான் இந்த கிச்சன்ல சமைச்சுப்பேன். இன்னைக்கு மார்னிங் எனக்கு வந்து ஓட்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே ஓட்ஸ் பிடிக்காது. பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு ஓட்ஸ் பிடிக்கும். ஓட்ஸ்ல ஃப்ரூட்ஸ் போட்டு, இந்த ஹனி போட்டு சாப்பிடுற ஓட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஓட்ஸ் எடுத்துட்டு ஜஸ்ட் பேக்கும் ரெடி பண்ணிப்பேன். அண்ட் இன்னைக்கு கட்டிட்டு போக வேண்டிய சாரியெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சுட்டு, குளிக்க போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சாரி மட்டும் வந்து நான் ப்ரீ ப்ளீட் பண்ணிப்பேன். இந்த ப்ளீட்ஸ் வந்து நம்ம ரொம்ப வருஷமா எடுக்கிறதுனாலயான்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு 1/2 மினிட்குள்ள நான் இந்த ப்ளீட்ஸ் எடுத்து பின் பண்ணிட்டு, குளிச்சுட்டு வந்துட்டேன்னா ரெடி ஆயிடலாம். மேக்கப் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு, ஐலைனர், லிப்ஸ்டிக் அண்ட் பவுடர் போட்டா ரெடி அவ்வளோதான். ஸோ காலேஜ்க்கு ரெடி ஆயாச்சு. நான் காலேஜ்க்கு 2 வீலர்ல போகணும். எனக்கு 2 வீலர் ஓட்டுறது ரொம்ப ப்ராக்டிஸ் ஆக மாட்டேங்குது. ப்ளஸ் எனக்கு பயமும் ஜாஸ்தி. அதனால நான் வந்து சாக்ஸ் போட்டு ஷூ வியர் பண்ணிப்பேன். ஐ நோ இது ப்ராப்பர் ட்ரெஸ் அப் இல்ல சாரிக்கு. பட் இது ரொம்ப கம்ஃபர்டபுள். ஏன்னா 2 வீலர் ஓட்டுறப்போ சாரி போட்டுட்டு நம்ம காலெல்லாம் சட்டுன்னு கீழ இறக்கணும் அப்படின்னா சாரி தட்டிட்டு இருக்கும். பட் ஷூ போட்டா இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்.